ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெண்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 லேயருக்கு ஜரியால் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல் ஸ்லீவோடைய லென்த்து. ஓகேவா? ஸோ இதில் நம்ம சென்டராக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மேலேருந்து 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்ச் டேப் வச்சு 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம 2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கிறோம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ கீழே நம்ம ஒரு டாட் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நேராக லைன் போட்டிருக்கோம்ல ஸ்லீவோடைய சென்டரில், அந்த லைன் மேலேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ அந்த சுகர் பீடு வரையுமே நம்ம 1.5 இன்ச்சு கேப் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த மார்க்கை வச்சு நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைனை போட்டுக்கிறோம். சரியா? இதே மாதிரியே ஒரு பகுதி ஃபுல்லாக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பகுதி லைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைடை ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சைடை கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பகுதியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பகுதியை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்டோன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதோடைய மார்ஜின் என்ன, அதாவது ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் உள்ள இடைவெளி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்டரில் இருந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 1.2. ஓகே. ஸோ இது 1.25 1.25 இன்ச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதில் நான் மார்க்கர் வச்சு அந்த இன்ச் டேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதே மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருந்து 1.25 வச்சு ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவு ஃபுல்லாகவே இதே அளவு தான் நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 1.25 ஓகேவா? 1.25 இன்ச்சுக்கு நம்ம வச்சுக்கிறோம். வச்சு தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ளவுஸை பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போவுமே இந்த ப்ளவுஸு ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். அதை நம்ம அந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன் சாரீ கலரு. சரிங்களா? நம்ம கஸ்டமரோடைய சாரீ கலரில் தான் ஸ்டோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ க்ளூவை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4லிருந்து 5 க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் ஸ்லீவுக்குமே க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 லைனுக்கு க்ளூவை அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டோனை எடுக்கிறதுக்கு நம்ம கையால் எடுத்தால் நமக்கு கரெக்டாக வராது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ஸ்டிக் பென் வாங்கியிருக்கேன். இதில் நமக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் க்ளூவும் தருவாங்க. அந்த க்ளூவோடைய கார்னரில் நம்ம இந்த மாதிரி அந்த பென்னில் அந்த டிப்பில் நம்ம கம்மை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோனை நம்ம லைட்டாக டிப் பண்ணாவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோனை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸ்டோன் நல்லா ட்ரையாக விட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கட் பீட், ஒரு 3 mm பீட், ஒரு சீக்வன்ஸு இதை மட்டும் வச்சு நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், கிராஸில் ஒரு கட் பீட், ஒரு 3 mm பீட், ஒரு சீக்வன்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரியே தான் இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக இந்த ஒரு மெத்தடை மட்டும்தான் வச்சு நம்ம இந்த கிராண்ட் ஸ்லீவை வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நாட் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நாட் வந்து போடணும். நாட் போடாமல் வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் பாருங்கள், இன்னொரு ஸ்டோனை வந்து உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு கட் பீட், ஒரு 3 mm பீட், ஒரு சீக்வன்ஸை வச்சு இந்த மாதிரி கிராஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட வந்து பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். லைன் போடுறோம், அதுக்கப்புறமா ஸ்டோனை வந்து ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கட் பீட், ஒரு 3 mm பீட், ஒரு சீக்வன்ஸை வச்சு தான் இந்த ப்ளவுஸோடைய டிசைன் ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு கிராண்டாக வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஏன்னா லைன் ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோனுக்கு பதில் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கூட வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் வந்து எந்த மாதிரி டிசைன் வரும்னா இதே மாதிரி தான். 3 லேயர் சரி ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம இதே கான்செப்டில் தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நெக்கும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து கிராண்டாக பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கிராண்டாக அங்கங்கே வந்து புட்டாஸ் வந்து நீங்கள் ரேண்டமாக வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கஸ்டமரோடைய விருப்பப்படி வந்து நீங்கள் ஒர்க்கை வந்து பண்ணி கொடுங்க. சப்போஸ் இந்த டிசைனை வந்து யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ஸ்லீவை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஏன்னா கான்செப்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபுல் ஒர்க்கையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோடைய ஃபினிஷிங் லுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் ஸ்லீவோடைய டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதையே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்குக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.